துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். 13வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், கர்த்தராகிய நான், கர்த்தராகிய நான் உனக்கு நான் என்ன செய்வேன்? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. நம்மை பாதுகாப்பதற்காக துணை நிற்கிறார், நம்ம கூடவே நிற்கிறார், எந்த பிரச்சனையும் வராதபடி நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் துணையாக இருக்கிறார்? நீ எந்த பிரச்சனை உனக்கு வந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்டவர் சொல்றார். பயப்படாதேன்னு என்ன அர்த்தம்? எந்த பிரச்சனையை பத்தி நீ பயப்படாது, எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் பயப்படாத, எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உனக்கு உண்டானாலும் நீ பயப்படாத, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். அப்படியே ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன? கர்த்தர் நம்மை இரவும் பகலும் காத்துக் கொள்வாராம். எப்படி காத்துக் கொள்வாரா? முதல் காரியம் சொல்கிறது, கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை காப்பாற்றுவேன். நான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் உன்னோடு கூட இருந்து எல்லா ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவேன். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, அதை அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சு. அப்படின்னா காட்டுவோம், அது நம்முடைய வாழ்க்கையில நாம மாடி போகாதபடி, ஒரு செடி தண்ணி ஊத்துறோம்னா மாடி போயிடும் பாத்தீங்களா? அதனால தண்ணி ஊத்தாம வாடி போகாதபடி நான் உனக்கு அடிக்கடி என்ன பண்ணுவேன்? தண்ணி பாய்ச்சிட்டே இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், உனக்கு தேவையான சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பேன், உனக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ. ஒரு செடிக்கு என்ன தேவை? தண்ணி தேவை. அதே மாதிரிதான் நான் உனக்கு என்ன தேவை அதை நான் கொடுத்துட்டே இருப்பேன். எப்போ கொடுப்பான்? எப்போது ஒரு முறையில அடிக்கடி அடிக்கடி உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது சொல்றாரு, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. ஒரு தோட்டத்தையோ ஒரு வயல்லையோ ஒருத்தர் சேதப்படுத்துவதற்கு என்று சொல்லி ஒரு கூட்டம் வரும் இல்லையா? ஒரு பூ வச்சா ஒன்று வரும், பழமா இருந்துன்னா அதை திருப்பத்துக்கு ஆள் வருவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன்.